ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு மை நியூ vlog. ஸோ பர்ட்டி வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னோட ரொட்டீன் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. குக்கிங்காக இருக்கலாம், க்ளீனிங்காக இருக்கலாம், பர்ட்டியோட ஒர்க்ஸ் எல்லாமே ப்ரீப்ரப் பண்ணி வைக்கிற ஒர்க் எல்லாமே எனக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நான் இன்றைக்கி என்னோட vlog வந்து ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கண்டிப்பாக டீ தான் பெஸ்ட் பார்ட் டு ஸ்டார்ட் இந்த ஈவினிங். பர்ட்டி வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்து 2 days தான் ஆகுது. ஸோ என்னோட ரொட்டீனாக இருக்கலாம், இல்லைனா அவளோட ரொட்டீனாக இருக்கலாம், டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் எங்களுக்கு ஈவினிங் தான் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பார்ட், அதை ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக டீ அண்ட் ஸ்நாக்ஸ் மஸ்ட். அண்ட் இப்போலாம் வந்து டெய்லியுமே ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறது, இல்லைனா கண்டிப்பாக பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஒரு மதராக வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து டே பை டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்மளோட ரொட்டீன் கூட மாறிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலில் ஒர்க், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், அது க்ளீனிங்காக இருக்கலாம், எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக பார்த்துக்கிறது மாதிரி தான் வச்சுப்பேன். பிகாஸ் நம்ம டின்னர் பண்ணும்போது அதை வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணி வைக்கிறது, இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்கான ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரீப்பப் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி தான் நான் டே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுறது மாதிரி இருக்கும். நான் தான் எல்லா ஒர்க்குமே வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மெய்ட் இல்லைன்னா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். இது வந்து என் லைஃப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணது. எனக்கு ரொம்ப ஈஸி தான். இதில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து இந்த ரொட்டீன் தான். கரெக்டான ரொட்டீன் வந்து நான் செட் பண்ணுறது. அதுவுமே ஆஃப்டர் பேபி வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பர் ரொட்டீன் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டின்னர் இந்த டைம், இல்லைனா நான் க்ளீன் பண்ணி எல்லாமே செட் பண்ணுறது இந்த டைம், அண்ட் பெட் இந்த டைம், இந்த மாதிரி நம்ம ஆன் டைம் செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நமக்கு போகும். அண்ட் வந்து பர்த்டேக்குமே அது ரொம்பவே நல்லது. இந்த டைமுக்கு அவங்க பெட்டுக்கு போனாங்கன்னா மார்னிங் ஹாப்பியாக அவங்க எழுந்திரிச்சுப்பாங்க. இல்லைனா ஒரு மதராக நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். அவங்கள வந்து வேக்கப் பண்ணி அப்புறம் எல்லாமே ட்ரெஸ் பண்ணி அவங்கள கிளப்புறதுக்குள்ளாடி ரொம்பவே கஷ்டம் ஆயிரும். ஸோ ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ரொட்டீன் வந்து எனக்கு பயங்கரமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ ஃபீல் நைட் ரொட்டீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எனக்கு பர்சனலி. பிகாஸ் நான் நைட் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து அன்னைக்குள்ள ஒர்க் எல்லாமே நான் நைட் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். பிகாஸ் பர்சனலி எனக்கு வந்து மீ டைம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு மதராக கண்டிப்பாக அது தேவை. நமக்கான டைம் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்சதை பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ நமக்கான டைம் தேவை. ஸோ நான் நெக்ஸ்ட் டே எல்லா ஒர்க்கையும் போய் டம்ப் பண்ணிட்டேன் அப்படின்னா த ஹோல் டே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தது மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் நைட்டே வந்து மோஸ்ட்டாக அன்னைக்குள்ள ஒர்க்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணிடுவேன். பர்த்டேக்கே நெக்ஸ்ட் டே என்ன ட்ரெஸ், அவளோட பேக் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே வந்து நான் நைட் பார்த்துப்பேன். அண்ட் பர்சனலி என்னோட ஒர்க்ஸ்மே லாண்ட்ரி க்ளாத்ஸாக இருக்கணும், எதுனாலுமே நான் வந்து நைட்டுக்குள்ளாடி செட் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ எவ்ரிடே இஸ் அ நியூ டே. நம்ம டெய்லியுமே நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நான் வந்து பிளான் பண்ணது மாதிரியே வந்து மார்னிங் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஸோ நேற்று டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண சப்பாத்தி எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே வந்து மார்னிங் நாங்கள் சாப்பிட்டு அப்படியே ஸ்கூல் கிளம்பியாச்சு.
எனக்கு பர்சனலி வந்து இந்த மீ டைம் அண்ட் ஆஃபன் டேக்கிங் பிரேக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நமக்கு இந்த டைமில் தான் வந்து நமக்கு பிடிச்சது வந்து நமக்கு பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மைண்டு வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். பிகாஸ் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர வர நமக்கான டைம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் நமக்கு கிடைக்கும்போது அது ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு வந்து என்னோட லஞ்ச் மெனு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. கீ ரைஸ் அண்ட் பன்னீர் ஃப்ரை அண்ட் அப்பளம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பன்னீர் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் மசாலாஸ் போட்டுட்டு அதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். அதுதான் பர்த்டேக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ ஹோம் மேக்கர் வந்து நான் எப்போவுமே யோசிக்கிறது வந்து நமக்கு டைமே பத்தல, ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி தான் யோசிப்பேன். பிகாஸ் நம்ம எப்போவுமே பிஸியாகவே இருக்கோம். பட் நான் ஒன் சைடு யோசிக்கும்போது இட்ஸ் குட் அந்த மாதிரி தான் தோணும். நம்ம எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம். நம்ம ஒர்க் நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டே இருப்போம். பட் சம்டைம்ஸ் நமக்கு போர் அடிக்கும்போது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். பட் பிரேக் எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது அதுவுமே க்ராஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அண்ட் பர்த்டே வந்து பிக் பண்ண போகணும். ஸோ அதுக்குள்ளாடி நான் எல்லா ஒர்க் லாண்ட்ரி எல்லா ஒர்க்ஸுமே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃப்ரைடே நைட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டின்னர் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆப்பம் அண்ட் எக் ரோஸ்ட். நான் எக் ரோஸ்ட் ரெசிபி வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். பிகாஸ் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப எம்மியாக பண்ணிடலாம். நான் ஆஃபன் வந்து இதை வந்து பண்ணுவேன். பிகாஸ் டைம் ரொம்ப கம்மி அண்ட் ரொம்பவே எம்மியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயிலில் வந்து மஸ்டர்ட், ட்ரை சில்லி அண்ட் கறி லீவ்ஸ். கறி லீஃப் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். அது ரொம்பவே ஃப்ளேவர் அந்த நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஆட் பண்ணி நல்லாவே வந்து ஸ்டர் பண்ணுங்கள். நல்லா வதங்கணும். நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும்னு இல்லவே இல்லை. நீங்கள் வந்து நல்லா அந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து மசாலா வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலா இவ்வளோ போட்டுட்டு நல்லா வதங்கணும். வாட்டர் இல்லாமல் அந்த ஆனியன் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் எக் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து அயர்ன் பேன் இல்லைன்னா வந்து மட் பேனில் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஆப்பம் இன்னைக்கு வந்து ரெட் ரைஸில் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. ஸோ ஆப்பம் ப்ளஸ் எக் ரோஸ்ட் அண்ட் பிளாக் டீ வந்து பக்கா காம்பினேஷன். ஸோ எங்களுக்கு டின்னர் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. யூசுவலாக எனக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னாலே வந்து ஏதாவது பிளேஸ் விசிட் பண்ணுறோம் இல்லைனா நம்ம ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இந்த மாதிரி இருந்தாலும் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு பிடிச்சது மாதிரி ஒரு டீ இல்லைனா நமக்கு பிடிச்சது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்கார்றது வந்து எனக்கு பர்சனலி வந்து பயங்கரமாக ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ யூசுவலாக நாங்கள் ஃப்ரைடே நைட் வந்து வி ஸ்டே இன்டோர். ஏதாச்சும் பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மூவிஸ் பார்த்துட்டு வி ஸ்டே இன்டோர். அதுதான் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். அண்ட் இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு லைக் பிஸி டே அண்ட் ஒரு ஹாப்பி வீக்கெண்ட் இந்த மாதிரி தான் போச்சு. ஹோப் உங்களுக்கு என்னோட vlog ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. See you all in the next vlog. Until then, take care. Bye bye.